சைவ டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு மல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பல முக்கிய அறிவிப்புகளும் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த 4.5 ஆண்டு காலத்துல என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படின்றத பட்டியல் போட்டு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுல எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, ஒரு புதிய யுக்தியை, ஒரு புதிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக காது குத்தும் விழா அப்படின்ற ஒரு இன்விடேஷனை, மாபெரும் காது குத்து விழான்ற இன்விடேஷனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல சாராம்சம் இந்த மாதிரி குடிநீர் வடிகால் நிதிக்கான சில விஷயங்கள், குறிப்பாக கூவம் நதிக்கரை சுத்திகரிப்பு, இப்படியெல்லாம் பல விதவிதமாக காது குத்தப்படும்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் மொய் பணமா நீங்க மின் கட்டணத்தை, சொத்து வரி உயர்வை இதெல்லாம் நீங்க கட்டலாம் அப்படின்னு ரொம்ப கேலியும் கிண்டலுமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? உண்மையிலேயே இந்த பட்ஜெட் ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட்டாக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. நான் ஏற்கனவே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக வேறு ஒரு ஊடகத்தில் நேர்காணலில் பேசுகிற போது சொன்னேன், இந்த பட்ஜெட் நிச்சயமாக ஒரு கவர்ச்சி பட்ஜெட்டாக இருக்காது என்று சொன்னேன். அதற்கு காரணம், இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பட்ஜெட்டும் கவர்ச்சி பட்ஜெட்டாகத்தான் இருந்திருக்கிறது. நீங்க 4 ஆண்டுகள் வறண்டு போயிருக்கிற ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் அரசு, அதிலும் குறிப்பாக புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பழைய அரசினுடைய கடன் சுமை எவ்வளவு, பழைய அரசு விட்டு சென்றிருக்கிற பணிகள் என்ன, இதையெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு நெருக்கடியான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொரோனா யுத்த காலத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவர்ச்சிகர பட்ஜெட்டை தன்னுடைய முதல் பட்ஜெட்டிலேயே அறிவிக்க செய்தார். அந்த முதல் பட்ஜெட்ல பிடிஆர் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது, தமிழ்நாட்டுக்கு இத்தனை நலத்திட்டங்கள் ஒரு சேர சேருகிறதா என்கிற மகிழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய கடைகோடி வரை சென்று சேர்ந்தது என்று சொல்லத்தக்க அளவுக்கு அந்த பட்ஜெட் இருந்தது. அதுல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய திட்டங்கள் மகளிரை நோக்கி கொண்டு செலுத்துவதற்கு எந்த நாள் முதல் அவர் திட்டங்களை வகுத்தாரோ, இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த இடைக்கால பட்ஜெட் வரை மகளிர் மேம்பாட்டுக்காக இந்த அரசு ஆற்றி இருக்கிற பணி இருக்குல்ல, அது ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் எதிரொலித்தது. அதனால்தான் நான் சொன்னேன், இது கவர்ச்சிகரமான பட்ஜெட்டாக இருக்காது என்று எனக்கு முன்பே தெரியும். இது கவர்ச்சிகரமான பட்ஜெட்டும் அல்ல. அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பட்டியலை வாசிக்கிறார். அந்த பட்டியலிலேயே இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது, ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் நிறைவு பெற போகிறது. ஆனால் நீங்கள் 6 மாத காலத்தை ஒரு பயிற்சி மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கொரோனா யுத்த காலத்தில் தமிழ்நாடு ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவசர சிகிச்சை பிரிவுல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருந்தது. தமிழ்நாட்டுக்கு ஆக்சிஜன் தந்து அதை மீட்டு கொண்டு வருவதற்கே 6 மாத காலம். ஆனா 2.5 மாதத்தில் அதை செய்து முடித்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எல்லா பகுதிகளிலும் சீராக தடுப்பூசிகளை கொண்டு செலுத்தினார்கள். அந்த முறையவே தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செய்து முடித்தது. இன்றைக்கு இந்த எதிர்க்கட்சிகள் செய்கிற வேலை இருக்குல்ல, இது ஒரு மலிவான செயல்னு நான் சொல்றேன். நீங்க எதையெல்லாம் ஒரு அழைப்புதல்னு குறிப்பிட்டு காது குத்து விழா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ, அது சொல்லி ஏமாற்றுகிற அரசு இந்த அரசு அல்ல. உதாரணமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னா, உங்க நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு செய்தி, கடந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டத்தின் மூலம் 456 பட்டதாரி இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா 4.56 கோடி. தொகை ரொம்ப சின்னதுதான். ஆனா வேளாண்மையை நோக்கி மாணவர்களை திருப்புகிற அந்த மானியம் இருக்குல்ல, இது எதிர்கால திட்டத்தை மையப்படுத்தித்தான் இந்த திட்டங்களை அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர். அது செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இத்தனை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரை நோக்கி விமர்சனத்தை முன்வைக்காமல், விமர்சனம் வைப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்கிற நிலையில் இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயத்தை ஒரு அரங்கேற்றி இருக்கிறது எதிர்க்கட்சிகள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் செய்கிற வாய்ப்பையே கொடுக்கவில்லை. நீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிற ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கிற பெயர் ஒப்புக்காக கூட இடம்பெறவே இல்லை. அது குறித்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரா ஒரு வார்த்தையாவது? இன்னைக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு பேசும்போது சொல்றாரு, ஒன்றிய அரசின் நிபந்தனையால் தமிழ்நாட்டுக்கு 15,000 கோடி கூடுதல் செலவாகிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டுக்கு செயற்கையாக நெருக்கடி தர ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது.
ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு உரிய நிதியை வழங்காமல் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டிய 50,000 கோடி ரூபாயை மாநில அரசினுடைய கடனாகவே அதை வைத்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. அப்போ ஒதுக்க வேண்டிய நிதியை 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கல, 50,000 கோடி ரூபாய் தர வேண்டிய நிதியை மாநிலத்தினுடைய கடன் பட்டியலிலேயே வச்சிருக்கீங்க. ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கடன் தொகை கூடிக்கொண்டே போகிறது தமிழ்நாடு அரசுக்குங்கிறாரு. அப்ப கடன் தொகை தமிழ்நாடு அரசுக்கு கூடிக்கொண்டே போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? இந்த 50,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டினுடைய மாநில கணக்கிலிருந்து நீங்கள் நீக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளவு? அப்ப இந்த 15,000 கோடி ரூபாய் கூடுதல் சுமையை கொண்டு வந்து திணிக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல சார், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு. அதுக்கு மோடி திட்டம்னு பாஜக காரங்க ரொம்ப பெரிய புகழாரம் சுட்டுவாங்க. எவ்வளவு நிதி ஒதுக்குகிறார்கள்? இப்பதான் அதை உயர்த்தி 15,000 ரூபாயை கூட்டி தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த தொகையிலிருந்து 15,000 ரூபாய் கூட்டி தந்திருக்கிறார். அது போன ஆண்டு தான் பட்ஜெட்ல உறுதி செய்யப்பட்டது. இந்த ஆண்டிலிருந்து தான் கிடைக்க போகிறது. ஆனா ஒரு வீடு கட்டுவதற்கு சராசரியாக 2,40,000 ரூபாய் தேவைப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய செலவை மாநில அரசு தானே செலவு செய்து, அதனாலதான் இன்னைக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒன்றிய அரசினுடைய நிபந்தனைகளுக்கு தமிழ்நாடு அரசு உட்படுத்தப்படுகிறது. ஒன்றிய அரசினுடைய நிபந்தனையால் தமிழ்நாட்டு அரசுக்கு ஏற்படுகிற செலவினங்கள் மட்டும் ஆண்டொன்றுக்கு 15,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் வந்து சேருகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு என்ன எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல போறாரு? இவ்வளவு நிதி சுமைகளையும் தாங்கிக் கொண்டு, இவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு அரசு இத்தகைய சீர்மிகு பட்ஜெட்டை தொடர்ச்சியாக தாக்கல் செய்து இப்போதும் சாதனைகளுடைய பட்டியலை தாக்கல் செய்துவிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்னு இடைக்காலத்திலே சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த அரசு மீண்டும் அமையும். மீண்டும் ஒரு பட்ஜெட் இதை விட கூடுதலான திட்டங்களை, நலத்திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற பட்ஜெட்டாக அமையும். எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. நீங்க சொல்வது போல பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு இந்த 4 ஆண்டுகள்ல. குறிப்பாக அவர்கள் சொல்வது போல சாதனை பட்டியலும் இருக்கு. நாட்டில் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கையும் நாட்டிலேயே முதலிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் நீண்ட பட்டியல் இருக்கு. ஆனால் இவர்கள் அந்த இன்விடேஷன்ல சொன்னது போல சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி அப்படின்னு நிறைய வரிகள் ஏற்றப்பட்டிருக்கு இந்த 4 ஆண்டுகள்ல. மக்களினுடைய செலவினங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கிறப்போ இவர்கள் சொல்ற விமர்சனமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானே இருக்கு. சரி, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது சொத்து வரி, நிலத்துக்கு தொடர்பான வரி, மின்சார கட்டணம் இதெல்லாம் இந்த அரசு மட்டும்தான் உயர்த்தி இருக்கா? ஏன் ஜெயலலிதாவினுடைய அரசு உயர்த்தலையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு உயர்த்தலையா? பால் கட்டண விலை உயர்வு எப்படி இருந்தது? பால் கட்டண உயர்வுக்கு யார் காரணம்? அதை யார் செய்தார்கள்? எல்லா அரசும் ஒவ்வொரு நேரத்திலும் அவ்வப்போது விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ப அவ்வப்போது பொருளாதார மாற்றங்களுக்கு உட்பட்டு இவற்றையெல்லாம் செய்து வருவது என்பது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். அதான் அண்ணன் தங்கம் தென்னரசு தெளிவா சொல்றாரு, செயற்கையான நிதி நெருக்கடியை உருவாக்குகிறார்கள்னு சொல்றாரு. இப்ப இந்த நிதி நெருக்கடியிலிருந்து ஒரு மாநிலம் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்ளும்? வேறு என்ன நிதி ஆதாரங்களை உருவாக்கும்? அப்ப வரிகளின் மூலமாக அந்த நிதி ஆதாரங்களை பெருக்குகிற வேலையை ஒரு மாநில அரசு சன்னமாக செய்து ஒட்டுமொத்தமாக செய்து முடிக்கல. சார், எனக்குமே சொத்து வரி உயர்த்தியதில் பாதிப்பு தான், எனக்குமே வருத்தம் தான். ஆனால் அதே நேரத்தில் எங்கிருந்து இந்த மாற்றத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னு நீங்க பார்க்கணும்ல. எதன் மூலமாக இந்த நெருக்கடி வந்ததுன்னு பார்க்கணும்ல. அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் விமர்சிப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. சொத்து வரி ஏற்றத்துக்காக நீங்க பேசக்கூடாதுங்கிறது இல்ல, விலைவாசி உயர்வு குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்பது அல்ல, அதே போல மின்சார கட்டண உயர்வு குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்பது அல்ல. நீங்கள் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் யாருடைய ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தம்? ஒன்றிய அரசினுடைய நெருக்கடிக்கு இந்த விலைவாசி உயர்வு, அதாவது நான் சொல்ற மின்சார கட்டண உயர்வு இருக்கு இல்லையா, இந்த மின்சார கட்டண ஏற்றத்துக்கான ஒன்றிய அரசினுடைய அட்டவணை இருக்குல்ல, அதை ஒப்புக்கொண்டது யார்? இப்ப இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சரா அல்லது எடப்பாடி பழனிசாமியா? இது குறித்து ஒரு விவாதம் வச்சா எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்காரா சந்திக்கிறதுக்கு? அப்ப நீங்க செய்துட்டு போன அயோக்கியத்தனத்துக்கு இந்த அரசு பலியானதுன்றதுதான். சொத்து வரியை விட்டுருவோம், நீங்க மின்சார கட்டண உயர்வுக்கு சொல்றீங்களா, இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. இப்போதும் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற மோடியோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள். இப்போது கூட நீங்க பேசலாமே, இந்த மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு என்ன நிதி சலுகை தருது மாநிலங்களுக்குன்னு கேட்டு சொல்லுங்க. நாளைக்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குறைப்பதற்கு தயாராயிர போறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஏதாவது
உள்நோக்கம் இருக்கா இந்த மக்களினுடைய வரி பணத்தை வாங்கி வச்சுக்கணும்னு? அவர்தான் நீங்க கொடுக்குற ஜிஎஸ்டி எங்களுக்கு கலெக்ஷன் ஆகுது, அந்த கலெக்ஷனான ஜிஎஸ்டியை உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா எங்களுக்கு தர வேண்டிய தொகுப்பை தரலன்னு போராடுகிறவராக இருக்கிறார். அந்த ஜிஎஸ்டியை கொடுத்தா எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுகிற முதலமைச்சராக இருக்கிறார். இந்த முதலமைச்சரை பார்த்து நீங்க இதெல்லாம் நடந்திருக்கு, அதை தாண்டி இவ்வளவும் நடந்திருக்கேன்னா இதில் ஒரு பங்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. எதிர்கட்சிகள் சொல்கிற விமர்சனம் என்னன்னா, நீங்க இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு செலவினங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் நீங்க 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அங்க ஏற்படுது? 2000 ரூபாய் எதுக்கு கோடைக்கால விடுப்பாக நீங்க அறிவிக்கிறீங்க? இப்படியெல்லாம் சில கேள்விகளும் இருக்குல்ல. இல்ல, இப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை கட்டாயம் பேசியாகணும். அதற்கு முன்பு இந்த நிதி குறித்து ஏன் இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடி இல்ல, மழை நிவாரணமாக 50,900 கோடி ரூபாய் கேட்டா 1050 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால மக்களுக்கு சென்று சேர வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் சென்று சேர்க்க வேண்டும். அது முன்னாடியே போயிடலாம், ஆனா பின்னாடி போக கூடாதுன்னு நினைக்கிற கரிசனம் உள்ள முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்படுறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மராட்டிய மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலை கணக்கில் கொண்டு தேர்தல் ஆணையம் மராட்டிய மாநிலத்துல நம்ம மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கிறது மாதிரியான திட்டம் ஒன்றை செயல்படுத்தினார்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பட்னாவிஸ் தலைமையிலான அரசு அதை நிறுத்தி வைத்தார்கள். இன்னொன்று, இந்த மாதிரி பீகார்ல தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எதிர்கட்சி நிலையிலிருந்து வலிமையாக எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்த தேஜஸ்வி அவர்கள் கண்டன குரலை தொடர்ச்சியாக எழுப்பினாரு. எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்றத ரூட் காஸ் பண்ணி பொதுமக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்த்தாரு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞராக இருக்கிற அஸ்வினி உபாத்யாயா ஒரு வழக்க தாக்கல் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃப்ரீ பீஸ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா, கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிக்கப்பட்டா நிறுத்தி வைக்கணும். வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பு இருக்கிற வரைக்கும் அதை செயல்படுத்தக்கூடாதுன்றாரு. எப்போது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு வரலாம் இல்லையா? நாளை காலை தேர்தல் அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். கடந்த தேர்தலை கணக்கிட்டு பார்க்கிற போது 25 நாட்கள் முன்பாகவோ அல்லது 25 நாட்களுக்குள்ளாகவோ தேர்தல் வருவதற்கான சூழல்கள் கண்ணு கட்டிய தூரத்தில் தெரியுது. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணத்தை அதன் மூலமாக தடுத்து நிறுத்தணும்? இந்த அஸ்வினி உபாத்யாயா ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு இல்லையா, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நாளை வேறு மாதிரியாக வந்து விட்டால் 3 மாதம் கிடைக்காது சார். ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் 1 மாத காலம் பொட்டியை கொண்டு போய் பூட்டி வச்சிருந்தாங்க வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கு. தேர்தல் நடந்து முடிஞ்சு சரியா 1 மாசம் கழிச்சுதான் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அது போல கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு 25 நாள், தேர்தல் நடைமுறைகள் ஒரு 5 நாள், மொத்தம் 30 நாள். 30 நாள் வாக்கு எண்ணிக்கைக்கு 2 மாத காலம் மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை வருமா வராதா? அதனால் தான் முன் தேதியிட்டு அந்த 3000 ரூபாயை முதலமைச்சர் கொடுத்தார். முதலமைச்சர் ஒண்ணு சும்மா கொடுக்கல. உங்களுடைய இடையூறுகள் இந்த நாட்டு மக்களை எந்த வகையிலும் பாதித்து விடக் கூடாது என்கிற கரிசனமும் அக்கறையும் அவரிடத்துல இருந்துச்சு. கோடைக்கால தொகுப்புன்னு கூடுதலாக சேர்த்து கொடுத்தாரு. அச்ச உணர்வு இருக்கா, அதனாலதான் நீங்க கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, மக்கள் மீது அச்ச உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு அரசுக்கு மக்கள் மீது அச்ச உணர்வு இருக்கத்தான் வேணும். அந்த அச்சம் என்னன்னா, என் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை நீ தடுத்து நிறுத்திட முடியாது, அதற்கான நான் வியூகத்தை வகுப்பேன் என்கிற அச்சம் தானே தவிர, எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போல வாக்கு அரசியல் செய்ய வேண்டிய அச்சம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்லை. அவருடைய திட்டங்கள் அவருக்கு வாக்கு சேகரித்து தரும். அவர் பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லை, அவர் வியூகங்களை வகுக்க தேவையில்லை. அதே நேரத்தில் அவர் ஒன்னும் சும்மா வீட்டுல பூட்டிக்கிட்டு உட்கார்றவரும் கிடையாது. தேர்தலில் என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று கற்று தேர்ந்திருக்கிற தேர்தல் அரசியலை அவர் படித்திருக்கிறார். உங்களை மாதிரி கிடையாது, காலுக்கு இடையில பூந்து முதலமைச்சர் ஆகல. இந்த நாட்டு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர். நீங்க ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் முகத்துக்காக வாக்கு சேகரிச்சு நீங்க அந்த அதிகாரத்தை வாங்க சார். அந்த அதிகார நாற்காலியில் அமருங்க. அதன் பிறகு இந்த முதலமைச்சருக்கு உள்நோக்கம் இருக்கா உள்நோக்கம் இல்லையான்லாம் நம்ம பேசலாம். அவர் தன்னுடைய முகத்தை காட்டி இந்த நாற்காலிக்கு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆளுமையை காட்டி இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தியிருக்கிறார். உங்களை போல கால்களை நக்கி பிழைப்பவர் அல்ல.
அவருக்கு இந்த வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டங்களை அறிவிக்கிற ஈன பிழைப்பு ஒருபோதும் இருந்ததில்லை. எப்போதும் போல பட்ஜெட்ல கல்விக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கல்விக்கான முக்கியத்துவம், கல்விக்கான செலவினங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகப்படுத்திட்டே போறாங்க. இந்த ஆண்டும் அது இடைக்கால பட்ஜெட்டாகவே இருந்தாலுமே கூட அதுக்கான நிதியும் அதிகமாக தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படி அதை பார்க்கிறது? அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது நம் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமையும் புகழும். கல்வி என்று சொன்னால் வெறுமனே ஏட்டு கல்வி மட்டுமல்ல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். திறன் மேம்பாட்டில் இந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக கொண்டு வந்து அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை துணை முதலமைச்சரினுடைய கண்காணிப்பில் விட்டு அந்த துறைக்கு ஒரு சீர்மிகு ஏற்றத்தையும் பாதையையும் வகுத்து தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கல்விக்கு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம் அல்ல. இந்த கல்விக்காக ஒதுக்கப்படுகிற நிதி இன்னும் 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கும் மீண்டும் கிடைக்க பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க காலையில சாப்பாடு இலவசமாக போடுறாங்க, அதற்கு ஒரு செலவு. மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுக்குறாங்க, அது ஒரு செலவு. மடிக்கணினி கொடுக்கிறார்கள், அது ஒரு செலவுன்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா ஆண்டொன்றுக்கு ஒரு மாணவனுக்கு செலவு செய்கிற தொகை அதிகபட்சமாக 25,000 ரூபாயாக இருக்குமே. ஆனால் அவன் நாளை படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போய் இந்த அரசுக்கு செலுத்துகிற வரி வருவாயின் மூலமாக ஆண்டொன்றுக்கு 2,50,000 லட்சம் ரூபாயை இந்த அரசுக்கு தர்றான். ஒரு ஆண்டுக்கு 2,50,000 லட்சத்தை கொடுக்குறான்னா நீங்க செலவு பண்ண 25,000 ஒரே மாதத்தில் சரி செய்யப்பட்டு விட்டது என்று பொருள் இல்லையா? அப்போ ஒரு அரசு இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பா தான் வச்சுக்கணும். மாநிலத்தையும் மேம்படுத்தணும், அதே நேரத்தில் அதன் மூலமாக வருவாயை மாநிலத்துக்கு ஈட்டணும். இப்ப திறன் மேம்பாட்டு கழகம் சிறப்பாக செயல்படுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அனுப்பி அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் உற்பத்திகள், தொழிற்சாலைகள் எப்படி இயங்குதுங்கிறத பாக்குறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. அண்மையில கூட பஹ்ரைன் நாட்டுக்கு அந்த மாதிரி வந்தாங்க. நான் போய் அந்த மாணவர்களை வரவேற்று வாழ்த்தி பேசிவிட்டு வந்தேன். இப்ப திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மேம்படுத்தப்படுகிற மாணவர்களினுடைய திறன் 2 மடங்காக அதிகரிக்குது. இது இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாத திட்டம். அதை தாண்டி கல்விக்காக ஒதுக்கப்படுகிற நிதியில் பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? இதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கிற முதலமைச்சர்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக யோசிக்கிறாங்கன்னு இங்க சென்னைக்கு நம்முடைய திட்டத்தை ஆய்வு செய்து விட்டு போய் அவங்க மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான வசதிகள் ஏற்படுத்தி தருகிற அளவுக்கு ஒரு திட்டத்தை நாம இங்க வகுத்திருக்கிறோம். இப்ப இல்ல சார், எப்போதெல்லாம் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் கல்விக்கு ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்து கொடுப்பார், சிறப்பு நிதியை ஒதுக்கி கொடுப்பார். அதை அம்மையார் ஜெயலலிதாவும் அவ்வப்போது செய்திருக்கிறார், நான் இல்லை என்றெல்லாம் மறுக்க மாட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கல்விக்காக ஒதுக்கிய நிதி எவ்வளவு, கல்வி மேம்பாட்டுக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகள் என்ன என்று பட்டியல் போட்டால் 0ல் நிற்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் எல்லாம் சங்கிகளாக மாறி போனார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் எல்லாம் ஆளுநர்களுடைய பேச்சை கேட்பவர்களாக மாறி போனார்கள். அதன் பொருட்டாகவே ஆளுநர்களினுடைய தேதி இல்லை என்று சொல்லி படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் பட்டத்தை கையில் பெற முடியாத நிலைமை உருவானது எடப்பாடி ஆட்சி காலத்துலதான். இப்ப அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? கவர்னர் வரலன்னா உயர்கல்வி அமைச்சர் போறார், அண்டர் செக்ரட்டரிஸ் போறாங்க, செயலாளர்கள், துறை செயலாளர்கள் போறாங்க, போய் அந்த பட்டத்தை கொடுத்து முடிக்கிறாங்க. இப்போ கல்விக்காக இந்த அரசு செய்திருக்கிற அரிய பல சாதனைகள் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு திராவிட மாடல் அரசு முற்படுகிறது. இன்னும் கூடுதலான திட்டங்களை வரக்கூடிய ஆட்சியிலும் தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இல்ல 100%-ஆ சில விஷயங்கள் இப்போ சில குறைபாடுகள் இருக்கு. குறிப்பாக அண்மையில ஒரு சுற்றுச்சுவர், பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் பலியானதெல்லாம் பார்த்தோம். சில பேர் காயங்கள் ஆகுறாங்க. சில குறைபாடுகள், சாதிய பாகுபாடுகள் பள்ளியில பார்க்கப்படுது. ஆசிரியர்களே அதை ஊக்குவிக்கிறாங்க. சில செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ முழுமையாக சீர் செய்யப்படலைன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்ல சார், இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு இந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே 48,534 கோடி ரூபாயை ஒதுக்கியாச்சு. இது இடைக்கால பட்ஜெட் தான். நீங்க 48,534 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகையா பார்க்கிற போது தெரிகிறது என்று சொன்னால், நீங்க கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இது போதுமானதல்ல. ஆனா இது இடைக்கால பட்ஜெட் தான். ஆனா இடைக்கால பட்ஜெட்டில்
48,534 கோடி ரூபாய் எந்த அரசாவது ஒதுக்கி இருக்கான்னு கேட்டா வேற எந்த அரசும் ஒதுக்கியதில்லை. ஆங்காங்கே சிறிய குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு அரசு அதை செயல்படுத்துவதில் தான் சரி செய்ய முடியுமே தவிர குறைகளை பேசுவதன் மூலமாக சரி செய்ய முடியுமான்னு கேட்டா எத்தனை இடங்கள்ல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு. நீங்க ஒரு பட்டியலை போடுங்க. இப்போ தமிழ்நாடு அரசு போன ஆண்டு ஒரு செய்தியை வெளியிட்டது. அதை நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புறேன். மாணவர்களினுடைய வருகை சில பள்ளிகளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாருங்க, மாணவர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொன்னா 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி. அந்த 2 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு எவ்வளவு பள்ளிகளை கட்ட வேண்டும்? நீங்க ஒரு காலத்துல வீட்டுக்கு 3 புள்ள இருந்துச்சு சார். இன்னைக்கு எனக்கு ஒரு புள்ள தான் சார். என் தம்பிக்கு ஒரு புள்ள தான் சார். இப்படி நாம ஒரு கட்டுப்பாடு மிக்க மாநிலமாக, இன்னும் குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய தேவை அறிந்து பொருளாதார தேடலினுடைய கணக்கு வைத்து குழந்தை பேரு பெறக்கூடிய மாநிலமாக, பக்குவப்பட்ட மாநிலமாக, நான் 10 புள்ள பெற்றரலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. 10 புள்ளைய வளர்க்கறது யாரு? இதனால் யாருக்கு நெருக்கடி? உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் 8 புள்ள பெக்கிறான். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை கூடுதலா இருக்கு. அதனால தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க கணக்கிடலாம்னு திட்டம் போடுறீங்க. தமிழ்நாட்டுல ஏன் குறைவா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. நாங்க ஒரு குழந்தையை படிக்க வச்சு அந்த குழந்தையை ஆளாக்கினா போதுங்கிற பொருளாதார நிலை இருக்கிறதுனால பொருளாதார நிலை அறிந்து குழந்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கும். இங்க இதுதான் பிரச்சனை. அப்போ 2 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கைக்கு 4 பள்ளிகள் இருக்கு. அங்க 2 பள்ளிகள் போதுமானதா இருக்கும். ஆனா பள்ளிகளை இழுத்து மூட முடியாது. அதனால் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பள்ளிகளை நடத்துகிற ஒரு சூழலில் இப்போது அரசு இருக்கிறது. இதையெல்லாம் கண்டறிந்து செயல்படுத்தி அடுத்த கட்டமாக இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற வியூகங்களை வகுப்போம்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அருகாமையில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகளை ஒன்றாக மாற்றுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறோம் அப்படிங்கிற செய்திகளையும் சொல்லியிருக்காரு. புள்ளி விவரங்களை எடுக்கிறோம். எந்தெந்த கிராமங்களில், எந்தெந்த ஒன்றியங்களில் இது போன்ற பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அருகாமையில் இருக்கிற பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு சார்? 50 பேர் தான் சார் படிக்க முடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா 2 ஸ்கூல் இருக்கும் சார். 25 பேர் தான் சார் படிப்பான். 20 பேர் 30 பேர் தான் சார் படிப்பான். ஏன்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேர் தான் சார். இதுல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூலு, சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கிற ஸ்கூலு, இப்படி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப கல்விக்கூடங்களினுடைய எண்ணிக்கை உயர்த்திய அரசு இந்த மாநில அரசு. நான் இந்த அரசுன்னா உடனே திமுக அரசுன்னு சொல்லல, அதிமுகவையும் சேர்த்தே சொல்கிறேன். 2 திராவிட இயக்கங்களும் செய்திருக்கிற அரிய சாதனைகளில் ஒன்று. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குறைகள் இருக்கான்னு கேட்டா, ஆமா சில குறைகள் இருக்கு. அந்த குறைகளை சரி செய்கிற ஆற்றலும் வல்லமையும் இந்த அரசுக்கு இருக்கிறதுன்னு தான் நான் சொல்றேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.